ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அம்மா கிட்டே சொன்னேன், இது மாதிரி நீங்கள் எதுவும் சமைக்க வேண்டாமா, அவளே சமைச்சிக்கட்டும் பண்ணிக்கட்டும், நீங்கள் எது சமைச்சாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் சமைச்சு சாப்பிட்டுக்கட்டும், எல்லாருக்குமே சமைக்கட்டும். நான் சொல்லிட்டேன் நேற்று நைட்டு இந்த பிரச்சனை நடந்தப்போ, உனக்கு எங்கள் அம்மா சமைக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறப்போ நீ சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. அவங்க எது பண்ணாலும் முடியாதவங்க ஏதோ கொஞ்சம் உப்பு கூட இருக்கும், குறைச்சிருக்கும், இல்லை காரம் கூட இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பார்த்துக்கணும். உன்னால் முடிஞ்சால் நீ சமைக்கணும், பண்ணணும், செய்யணும். உனக்கு என்ன வேலை வீட்டில் சொல்லிட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் என்ன எப்போயாச்சும் உட்காந்து இந்த எம்ப்ராய்ட்ரிங் ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்ப்பேன். அப்படி இல்லை நேரத்தில் சும்மா தானே இருக்க, பிள்ளைங்க 5 மணிக்கு தானே ஈவினிங் வருதுங்க, அப்போ இவங்க முடியாதவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ பார்த்துட்டு தூங்கிக்கிட்டு தான் இருக்க பொழுதன்னைக்குமே. நான் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணாலும் கூட எடுக்கிறது கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கிற. அப்படி இருக்கிறப்ப நீ குறை சொல்கிறதுக்கான இதுங்கிறது உனக்கு கிடையாது. அவங்க முடியாதவங்க பண்ணுறப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டு தான் ஆகணும். அது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு குறை சொல்கிறேன்னு நீ சமைச்சிரு. அவங்க மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க, பாத்திரங்கள் வருது, மற்ற வீடு கூட்டுறதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ சமையல் வேலையை மட்டும் பார்த்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டோம்மா அப்படின்னோடனே, சரிடா நான் சமைக்கலை அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் என் மருமக இங்கேருந்து வந்தோடனே, இனிமேல் நானே சமைக்கிறேன் நீங்கள் சமைக்க வேண்டாம், நான் தான் குறை சொல்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன்னா, நீங்கள் நல்லா சமைச்சா அதை நான் குறை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இனிமேல் நானே சமைக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அப்புறம் காலைல இட்லி ஊற்றி எல்லாமே சட்னி எல்லாமே வச்சுச்சு. வச்சோடனே நல்லா தான் இருந்துச்சு. அதாவது நான் சமைக்கிறதோடய உண்மையே நல்லா தான் இருந்துச்சு. என் மகன் ரொம்ப பாராட்டினான், சூப்பராக இருக்குது, பரவாயில்ல அம்மா இது பண்ணுறதோட நீ நல்லா தானே பண்ணுற, அப்புறம் ஏன் பண்ணா என்ன, எனக்கு தெரியாதுன்னு எதுக்கு சொல்கிற அப்படின்னோடனே, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்ம உடனே சமைக்கணும் பண்ணணும்னு அவங்கள நம்ம இது பண்ணோன்னா அவங்க மனசு கஷ்டப்படும், அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இதே இப்போ நீங்கள் நான் குறை சொன்னதுனால பண்ணதுனால இப்போ சமைக்க சொல்கிறீங்க, உங்கள் அம்மாவும் சரி அவளே சமைக்கட்டும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நானாகவே முன்னாடியே ஒரு 5 வருஷம் முன்னாடியே நான் தான் சமைப்பேன், நீங்களாம் சமைக்காதீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்களாம் நான் குறை சொல்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களாகவே இது பண்ணுறீங்க அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் எனக்கு புரியாத ஒன்றும் கிடையாது, எதாக இருந்தாலும் நீ கொஞ்சம் பக்குவப்பட்ட, நீ எதாக இருந்தாலும் நானும் உன்னை திட்டுறேன் பண்ணுறேன்னு நீ நினச்சிக்காது, எனக்கு ஆஃபீஸ் டென்ஷன் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு தான் மனசுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அந்த டென்ஷனில் தான் ஒன்று நான் நேற்று பேசிட்டேன், நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டிலேருந்து கிரகப்பிரவேசத்துக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறனால மாப்பிள்ளையும் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. என் தங்கச்சியும் என் ஒய்ஃபும் அவங்க ஒரே கிளாஸில் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அப்போலேருந்தே ஒரு நாத்தனார் மாதிரியே பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்ததுனால எதா இருந்தாலும் என் தங்கச்சிக்கிட்ட என் ஒய்ஃப் சொல்லிடும் உடனே. அதேமாதிரி நான் சொல்லாத விஷயங்கள கூட அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. நானும் மாப்பிள்ளையும் கூட அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பேசிக்க மாட்டோம். ஆனால் இவங்க எதாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக இருக்கட்டும், ஒரு நகை வாங்குறதுக்காக இருக்கட்டும், எது எப்படி என்னங்கிறத ஒரு ஷேர் பண்ணிக்குவாங்க. அதனால் அப்போலேருந்து எங்கள் வீட்டில் நாத்தனாருக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க நல்லபடியாக தான் பேசுவாங்க, பண்ணுவாங்க, எல்லாமே பார்த்துக்குவாங்க. என் தங்கச்சியும் அதே மாதிரி எந்த ஒரு இதுக்குமே என் ஒய்ஃப் விட்டு கொடுக்காது. இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு கூட அதுக்கு ஈக்குவலாக தான் புடவை எடுத்திருக்கு. அதுக்கு இப்போ 10,000 புடவை எடுத்திருக்குன்னா என் ஒய்ஃபுக்கும் அதே 10,000 ரூபாய்க்கு தான் புடவை எடுத்து கொடுத்துச்சு. அதனால எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அதனால் இப்போ என்னென்னா நாங்கள் அவங்க கிரகப்பிரவேசம் வீடு கட்டி புதுசாக வீடு கட்டியிருக்கிறதுனால நாங்கள் ஏதாச்சும் வருஷம் இதில் செய்யணும், நகை ஏதாச்சும் செய்யணுங்கிறனால நான் அப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியாக இருந்துச்சு. ஒரு 2 பவுனில் செயின் எடுத்து எங்கள் தங்கச்சி பையனுக்கு போடலாம் சபையில் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட 1 பவுன் செய்கிற அளவுக்கு தான் பணம் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்தேன். அப்போ என் ஒய்ஃபு சொன்னாங்க, என்கிட்ட பழைய மோதிரம் தான் 2 இது இருக்குல்ல, 1 பவுன் மோதிரம், அரை அரை பவுனில், அதை நம்ம கொடுத்துருவோம், அதுதான் சரியில்லை, அது யாரும் போடுறதும் கிடையாது, நெளிஞ்சிருக்கு வேறு, அதனால் அதை கொடுத்துட்டு வேணால் 2 பவுனுக்கு நம்ம செயினாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்னோடனே எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா அது அவங்க அப்பா வீட்டில் போட்டது. அந்த 2 மோதிரமே அவங்க சித்தப்பாவோ யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க. இன்னொரு மோதிரம் அவங்க அக்கா முறையில் யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க நகையை நம்மகிட்ட கொடுக்குறதுங்கிறது அது நம்ம தங்கச்சிக்கு செய்ய சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால எங்கள் அம்மா கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா என்றைக்குமே என் ஒய்ஃபை விட்டே கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையும். நான் ஏதாச்சும் பேசினாலும் அந்த பொண்ணு தெரியாமல் பேசுது, அதை எதுக்கு நீ இதாக இது பண்ணிகிட்ருக்க, தேவையில்லாமல் இது பண்ணிவிட்டு அதை விஷயத்த நீ இது பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர
என் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர எனக்கு எதுவுமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணதே கிடையாது. அதனாலேயே வந்து எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னா, இவங்க இந்த அளவுக்கு மற்ற குடும்பங்கள் மாரி நம்ம இதாக வந்து பணம் இதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் மாமியாருக்கும் சரி, இல்லை நாத்தனாருக்கும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல்